இந்த டெட்டனஸ் எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்னன்னு பல நூற்றாண்டுகளாக அறிய முடியாமல் இருந்தது. இந்த நிலையில தான் 1884ஆம் ஆண்டு அந்த ஒரு இன்ஆக்டிவேட் பண்ணப்பட்ட நியூரோடாக்சினை வேக்சினாக வந்து உடலுக்குள்ளே செலுத்தலாம். அப்படி உடலுக்குள்ளே செலுத்தினா அது வந்து நம்மளுடைய மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்க முடியாது. ஆனால் அதே சமயம் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து மண்ணில் இருக்கும்போது ஏதாவது நம்மளுடைய உடலில் குறிப்பாக கால்லெல்லாம் காயம் இருந்ததுன்னா அந்த காயத்தின் வழியாக தான் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து பரவும். காயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி அப்படின்ற பாக்டீரியமாக மாறி அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியம் வந்து நியூரோடாக்சினை வெளியிட்டு அது நம்மளுடைய மைய நரம்பு மண்டலத்தை பாதித்து நமக்கு டெட்டனஸ் பாதிப்பை ஏற்படுத்தும். டெட்டனஸ் வேக்சின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதையும் அதை கண்டுபிடிச்சது யாருன்றதையும் பார்க்கலாம். டெட்டனஸ்ன்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் உலகத்தில் வாழ்ந்து வந்த எண்ணிலடங்காத மனிதர்களினுடைய உயிரிழப்பிற்கு காரணமாக இருந்திருக்கு. இந்த டெட்டனஸோடைய மொர்டாலிட்டி ரேட் இறப்பு விகிதமானது மினிமம் 10%. அதாவது 100 பேர் டெட்டனஸ்னால் பாதிக்கப்பட்டால் குறைஞ்சது 10 பேராவது இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தீவிர நோய் தான் டெட்டனஸ். இது மனிதர்களையும் பாதிக்கும், விலங்குகளையும் பாதிக்கும். இந்த டெட்டனஸ் பற்றி கிமு 4ஆம் நூற்றாண்டே ஹிப்பாக்ரட்டிஸ் என்ற கிரேக்க மருத்துவர் அவருடைய மெடிக்கல் டெக்ஸ்டில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இருப்பினும் கூட இந்த டெட்டனஸ் எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்னன்னு பல நூற்றாண்டுகளாக அறிய முடியாமல் இருந்தது. இந்த நிலையில தான் 1884ஆம் ஆண்டு ஆர்த்தர் நிக்கோலையர் அப்படின்ற ஒரு ஜெர்மனியை சேர்ந்த மருத்துவர் டெட்டனஸ் ஏற்படுறதுக்கு ஏதோ ஒரு பாக்டீரியம் தான் காரணம். அந்த பாக்டீரியம் மண், அதே மாதிரி விலங்குகளினுடைய கழிவுகள், இது போன்ற சூழல்களில் வாழக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. பிறகு அதே ஆண்டிலேயே ஆண்டோனியோ காரல் அதே மாதிரி ஜார்ஜியோ ராட்டோன் அப்படின்ற 2 இட்டாலியை சேர்ந்த விஞ்ஞானிகள் டெட்டனஸ் எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்ன, அது எப்படி பரவுது அப்படின்னு ஃபுல்லாக அவங்க வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் டெட்டனஸோடைய ஈட்டியாலஜியை அவங்க வந்து விளக்கினாங்க. அதுக்கப்புறம் 1889ஆம் ஆண்டு தான் கீட்டசாடோ சீபசாபரோன்ற ஒரு ஜப்பானை சேர்ந்த மருத்துவர் கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி அப்படின்ற ஒரு பாக்டீரியம் தான் டெட்டனஸ் அப்படின்ற இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி அப்படின்ற பாக்டீரியம் வந்து உடலுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா ஒரு டெட்டனோஸ்பாஸ்மின் அப்படின்ற நியூரோடாக்சினை வெளியிடுது அப்படின்றதையும் அவர் கண்டறிஞ்சு சொன்னாங்க. இந்த டெட்டனோஸ்பாஸ்மின் அப்படின்றது நியூரோடாக்சின் அப்படின்னா மைய நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய பாய்சன். ஸோ அதை வந்து அந்த கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி அப்படின்ற பாக்டீரியம் வெளியிடுது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. அதனால தான் நம்மளுடைய மைய நரம்பு மண்டலத்தை இந்த பாக்டீரியத்தோடைய நியூரோடாக்சின் தாக்குறனால டெட்டனஸ் ஏற்பட்டால் மசில் ஸ்பேசம்ஸ், அதே மாதிரி மசில் ரெஜிடிட்டிலாம் ஏற்படுது. அதாவது தசைப்பிடிப்பு, தசை விரைப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள் டெட்டனஸ் ஏற்பட்டால் ஏற்படும். குறிப்பாக வந்து டெட்டனஸுக்கு இன்னொரு பேர் வந்து லாக் ஜா அப்படின்னே பேர் இருக்குது. அது காரணம் வந்து இந்த ஜா வந்து அப்படியே டைட் ஆகி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அடிக்கடி இந்த பிடிப்பு வந்து டெட்டனஸ் ஏற்பட்டால் ஏற்படும். அது உடல் முழுக்க தசைப்பிடிப்புக்கு காரணமாகவும் இருக்குது. ஸோ இந்த டெட்டனஸ், இந்த தசைப்பிடிப்பு, தசை விரைப்புலாம் ஏற்படுத்துறதுக்கு அந்த டெட்டனோஸ்பாஸ்மின் அப்படின்ற நியூரோடாக்சின் காரணம் அப்படின்றதையும் கீட்டசாடோ சீபசாபரோ கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து எமில் வான் பேரிங் அப்படின்ற ஜெர்மனியை சேர்ந்த உடலியல் நிபுணர் கூட சேர்ந்து இந்த டெட்டனஸுக்கு உண்டான ஆன்டிடாக்சினை கண்டறிஞ்சாங்க. அதாவது டெட்டனஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஆன்டிடாக்சினை 1890களில் இவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1897ஆம் ஆண்டு தான் ஒரு முக்கியமான ஒரு பிரான்ஸை சேர்ந்த கால்நடை மருத்துவரான எட்மண்ட் நோகார்ட் அவர் வந்து ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. இந்த டெட்டனஸோடைய ஆன்டிடாக்சின், அதாவது கீட்டசாடோ சீபசாபரோ மற்றும் எமில் வான் பேரிங் இவங்களால கண்டறியப்பட்ட அந்த டெட்டனஸோடைய ஆன்டிடாக்சின் வந்து ஒரு பேசிவ் இம்யூனிட்டியாக செயல்படுது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. அதாவது ஆன்டிடாக்சின் அப்படின்னா ஒரு நோய் ஏற்பட்ட பிறகு அந்த டாக்ஸினை வந்து சமாளிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த ஆன்டிடாக்சினை நோய் ஏற்படுறதுக்கு முன்னாடியே கூட மனிதர்களுக்கு வந்து செலுத்தலாம். அப்படி செலுத்துறதன் மூலமாக டெட்டனஸோடைய பாதிப்பு ஏற்படாமல் சில காலம் மட்டும் வந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றத அந்த எட்மண்ட் நோகார்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது
இந்த டெட்டனஸோடைய ஆன்டிடாக்சின் வந்து டெட்டனஸ் ஏற்பட்டவங்களுக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்கறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் டெட்டனஸ் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காகவும் ஆன்டிடாக்சினை வந்து பயன்படுத்தலாம், ஒரு வேக்சின் மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் வந்து அதுக்குண்டான பேசிவ் இம்யூனிட்டி இருக்குது அப்படின்றத 1897 கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஆனால் இது கொஞ்ச காலம் தான். உதாரணத்துக்கு இந்த ஆன்டிடாக்சினை வந்து எடுத்துக்கிட்டால் ஒரு சில மாதங்கள் வந்து டெட்டனஸ் ஏற்படாது, ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் டெட்டனஸ் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை. ஸோ இது வந்து எல்லாமே வந்து தற்காலிகமானது தான். இந்த நிலையில தான் 1920களில் கேஸ்டான் ரமோன் அப்படின்ற ஒரு பிரான்ஸை சேர்ந்த கால்நடை மருத்துவர் அவர் வந்து இந்த நியூரோடாக்சின், அதாவது இந்த டெட்டனோஸ்பாஸ்மின் அப்படின்ற கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி அப்படின்ற பாக்டீரியம் வெளியிடக்கூடிய நியூரோடாக்சின் அதை வந்து எதிர்க்கிறதுக்குண்டான அதன் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்குண்டான வேக்சினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அவர் வந்து ஒரு முறையை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த நியூரோடாக்சினை வந்து செயலிழக்க வைக்கணும். ஆனால் செயலிழக்க வச்சாலும் அந்த நியூரோடாக்சின் வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணணும். அப்போ தான் அதை வந்து வேக்சினாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேஸ்டான் ரமோனுடைய கான்செப்டாக இருந்தது. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ வந்து நியூரோடாக்சின் அந்த கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி வந்து உடலுக்குள்ளே வந்த உடனே நம்மளுடைய அது வந்து நியூரோடாக்சினை வந்து வெளியிடும். அந்த நியூரோடாக்சின் வந்து மைய நரம்பு மண்டலத்தை போய் பாதிக்க ஆரம்பிக்கும். இப்போ இவர் வந்து என்ன மாதிரி பண்ணணும்னு நினைச்சாருன்னா அந்த நியூரோடாக்சினை வந்து செயலிழக்க வைக்கணும், இன்ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி பண்றதன் மூலமா அது போய் மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்க கூடாது. ஆனா அது நம்மளுடைய உடலுக்குள்ள போன உடனே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் ஆகி அந்த ஒரு நியூரோடாக்சினை அழிக்கிறதுக்கு உண்டான ஆன்டிபாடிஸை உற்பத்தி செய்யணும். ஸோ அப்படி பண்றதன் மூலமா அந்த ஆன்டிபாடிஸ் போய் செயலற்ற நியூரோடாக்சினை போய் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த நியூரோடாக்சினுடைய செயல்பாடுகளை வந்து முழுமையாக வந்து மெமரி பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் உண்மையிலேயே கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி அப்படின்ற பாக்டீரியம் நம்மளுடைய உடலுக்குள்ளே போய் அந்த நியூரோடாக்சினை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதை வந்து எதிர்க்கக்கூடிய தன்மையை நம்மளுடைய உடல் வந்து கொண்டிருக்கும் ஃபியூச்சரில். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். அந்த கான்செப்டில் இவர் கண்டறியணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ ஃபார்மால்டஹைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை யூஸ் பண்ணி அவர் வந்து அந்த நியூரோடாக்சினை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணாங்க அவர் நினச்சபடி. அதாவது முழுமையாக அதை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த ஒரு இன்ஆக்டிவேட் பண்ணப்பட்ட நியூரோடாக்சினை வேக்சினாக வந்து உடலுக்குள்ளே செலுத்தலாம். அப்படி உடலுக்குள்ளே செலுத்தினா அது வந்து நம்மளுடைய மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்க முடியாது. ஆனால் அதே சமயம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து தூண்ட முடியும். அதன் மூலமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து ஆன்டிபாடிஸை உற்பத்தி செஞ்சு அந்த நியூரோடாக்சினை அழிச்சிரும். அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நியூரோடாக்சின் நம்மளுடைய உடலுக்குள்ளே வந்தாலும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தினால அந்த நியூரோடாக்சினை சமாளிக்க முடியும். ஸோ அந்த கான்செப்டில் அவர் வந்து ஃபார்மால்டஹைடை பயன்படுத்தி அந்த நியூரோடாக்சினை வந்து செயலிழக்க வச்சாங்க. ஆனால் அதை முழுமையாக அவரால் வந்து வேக்சினாக கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவருக்கு உதவியாக பியர் டெஸ்காம்பி அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ஸை சேர்ந்த விஞ்ஞானி அவர் வந்து வந்தாங்க. ஸோ அந்த பியர் டெஸ்காம்பியும் கேஸ்டான் ரமோன் இவங்க 2 பேரும் இணைஞ்சு 1924 இவருடைய கான்செப்ட்லேயே டெட்டனஸுக்கு உண்டான வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. அது டெட்டனஸ் வேக்சின், டெட்டனஸ் டாக்சைடு வேக்சின் அப்படின்னு கூட அழைக்கப்படும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து பெரும் பயன்பாட்டிற்கு வந்து படிப்படியாக கொண்டு வந்தாங்க. 1938 அதில் ஒரு சிறிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தினாங்க. பின்னர் 1939 1945 வரைக்கும் 2ஆம் உலகப் போர் நடந்தது. அந்த 2ஆம் உலகப் போரில் இவங்களுடைய டெட்டனஸ் வேக்சின் வந்து பெருமளவில் பயன்படுத்தப்பட்டது. ஏன்னா பொதுவாக இந்த டெட்டனஸ் வந்து எப்படி பரவும் அப்படின்னா கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி அப்படின்ற இந்த பாக்டீரியம் வந்து ஸ்போர்ஸ்ன்ற வித்திகளை உற்பத்தி செய்யும். அந்த வித்திகள் வந்து மண்ணிலேயே வந்து பல ஆண்டுகள், குறிப்பாக வந்து 40 ஆண்டுகளுக்கு மேலே உயிர் வாழக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து மண்ணில் இருக்கும்போது ஏதாவது நம்மளுடைய உடலில் குறிப்பாக காலெல்லாம் காயம் இருந்ததுன்னா அந்த காயத்தின் வழியாக தான் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து பரவும். காயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி அப்படின்ற பாக்டீரியமாக மாறி அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியம் வந்து நியூரோடாக்சினை வெளியிட்டு அது நம்மளுடைய மைய நரம்பு மண்டலத்தை பாதித்து நமக்கு டெட்டனஸ் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இந்த போரில் ஈடுபடக்கூடிய சோல்ஜர்ஸோடைய உடலில் தான் பரவினது. ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக காயம் ஏற்படும். அவங்க காயம் பட்டு கீழே விழுவாங்க மண்ணில். அப்போ அந்த காயத்தின் வழியாக ஸ்போர்ட்ஸ் வந்து ஊடுருவி அது பாக்டீரியமாக மாறி நியூரோடாக்சினை வெளியிட்டு டெட்டனஸை ஏற்படுத்தும். அதனாலேயே அப்போ அந்த வேக்சின் வந்து பெருமளவில் சோல்ஜர்ஸுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது. அதனாலேயே இந்த டெட்டனஸ் பாதிப்பை வந்து
பெருமளவில் கண்ட்ரோல் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் 1949ஆம் ஆண்டு டிப்தீரியா, அதே மாதிரி பெர்டசஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த டெட்டனஸ், இந்த 3 நோய்களுக்கும் வந்து சேர்த்து காம்பினேஷன்ஸாக வந்து ஒரே வேக்சினா டிடிபி அல்லது டிபிடி வேக்சின் அப்படின்னு 1949ஆம் ஆண்டிலிருந்து பயன்பாட்டிற்கு வந்தது. அதுக்கப்புறம் 1990களிலிருந்து இது வந்து பலவிதமாக இருக்குது. டிடிஏபி, அதுக்கப்புறமா வந்து டிடிடபிள்யூபி அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன்று வந்து அடல்ட்டுக்கு, இன்னொன்று சில்ட்ரனுக்கு, இது மாதிரிலாம் வந்து வேக்சின் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் இந்த டெட்டனஸ் வேக்சினோடைய பயன்பாடு வந்து அந்த அந்த டிப்தீரியா, அதுக்கப்புறம் வந்து பெர்டசஸ், அதே மாதிரி டெட்டனஸ், இந்த 3 நோய்களுக்கும் சேர்த்து வந்து வழங்கப்பட்டு வருது. இப்பேற்பட்ட இந்த வேக்சின் வந்து இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது குறிப்பாக 1924ஆம் ஆண்டு பியர் டெஸ்காம்பி, அதே மாதிரி கேஸ்டான் ரமன் இவங்கனால வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அது அப்படி கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருந்து வருது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வேக்சின் என்னதான் வந்து தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்து வந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் கூட தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மனிதர்கள் டெட்டனஸ்னால உலகம் முழுவதும் வந்து பாதிக்கப்பட்டு தான் வராங்க. இதுக்குண்டான விழிப்புணர்வு வந்து ஏற்பட்டு இன்னும் இந்த வேக்சினுடைய பயன்பாடு வந்து பரவலாக வந்தால் தான் முழுமையாக இந்த டெட்டனஸ் அப்படின்ற பாதிப்பையே இந்த உலகத்தை விட்டு ஒழிக்க முடியும் அப்படின்றது தான் மாற்று கருத்து இல்லாத உண்மை. ஸோ இப்போ வந்து இந்த டெட்டனஸ் வேக்சின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த டெட்டனஸ் ஏற்படுத்தக்கூடியது ஒரு பாக்டீரியம், அதுவும் கிளாஸ்ட்ரீடியம் டெட்டானி அப்படின்ற பாக்டீரியம் தான் அப்படின்றத கீட்டசாடோ சீபசாபரோ எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதே ஒரு சுவாரஸ்யமான தகவல். அதை நான் ஃபுல்லாக ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.